இன்றைக்கி சாந்தி சிலிகையில் என்னென்னு பார்க்கலாமா? ப்ரௌன் பாஸ்மதி ரைஸ், வத்த குழம்பு, சாத்துமுது, முட்டைக்கோஸ் பருப்பு பூசணி, வெந்தயக்கீரை மசியல், வெள்ளரிக்காயும் வேர்க்கடலையும் போட்டு சாலட். இன்ஸ்டா பாட்டில் ப்ரௌன் ரைஸ், பாட்டின் பாட்டு, அது மேலேயே பயத்தம்பருப்பு, மெந்திக்கீரை, தக்காளி, உப்பு, மிளகாப்பொடி, பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு ஒரே பாத்திரம். இது பருப்பு பூசணிக்கு வேண்டியது அரைச்ச பருப்பு எல்லாத்தையும் பாட்டின் பாட்டு வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு. இது ஆறதுக்குள்ளே மற்ற தளிகை என்னன்னு பார்க்கலாம். இது ப்ரெஷர் குக் மோடில் 5 மினிட்ஸ் ஹை ப்ரெஷரில் போட்டிருக்கேன். இதை எடுத்தாச்சு. 5 மினிட்ஸ் கழித்து இந்த பருப்பு எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. இதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு பருப்பு பூசணி இது அப்படி திருமாறிட்டு இந்த கீரையை மசியல் பண்ணணும். ப்ரௌன் பாஸ்மதி ரைஸ் எல்லாம் உதிர் உதிராக வந்திருக்கு. ஒன்றுத்துக்கு 2.5 தண்ணி வச்சுருக்கேன், சோக் பண்ணலை. இந்த பக்கம் வத்த குழம்பு ஆகிட்டுருக்கு. இது ரெடி ஆகிறதுக்குள்ளே இந்த பருப்பு பூசணி, முட்டைக்கோஸ் பருப்பு பூசணி, முட்டைக்கோஸை வேக வச்சுருக்கேன். நல்லா புழிஞ்சிட்டு இந்த பருப்பையும் இதையும் கடுகு உளுத்தம் பருப்பு எல்லாம் திருமாறி உதிர் உதிராக வர வரைக்கும் கிளற வேண்டியது தான். பருப்பு பூசணி ரெடி ஆகிடுது. முட்டைக்கோஸை நல்லா புழிஞ்சுக்கணும், அப்போ தான் உதிர் உதிராக வரும். இது மெந்திக்கீரை மசியல், கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை அதெல்லாம் திரும்பப்பாட்டு அப்படியே அந்த பாட்டில் இருக்கிறத போட்டு மசியல். இது வெள்ளரிக்காய், வேர்க்கடலை, உப்பு, மிளகு பொடி, எலுமிச்சம்பழம் புழிஞ்சு சாலடு. இன்னி தளிகை ரெடி ஆகிடுது. ப்ரௌன் ரைஸ், வத்த குழம்பு, பருப்பு பூசணி, முட்டைக்கோஸ் பருப்பு பூசணி, மெந்திக்கீரை மசியல், பருப்பு சாத்துமுது, வெள்ளரிக்காய் சாலட். இன்னித்து தளிகை பெருமாளுக்கு கண்டரில் பண்ணியாச்சு.